ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க அது இல்லங்க. ஏய் என்ன பேசுறீங்க? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாப்பிளை பாக்குற வரைக்கும் இவ பொறுமையா இருக்க மாட்டா. அதுக்குள்ள இவ வீட்டை விட்டு ஓடி போயிருவா. நிறுத்துங்கப்பா. நான் தான் உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க பாக்குற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி சத்தியம் பண்ணிருக்கல. அப்புறம் ஏன்பா மறுபடியும் என்ன கேவலப்படுத்துறீங்க? அப்படின்னா அந்த பிரவுன் சட்டக்காரன் யாரு? நீங்க யாரை கேக்குறீங்க? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மகிழினியோட போக வேணான்னு டூ வீலர் வாங்கி கொடுத்தா நீ வேற எவனோடவோ ஜோடி போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? அவனை மடக்கி பிடிச்சு 4 அறவரலான் தான் வந்தேன். ஆனா ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவனை பார்க்க முடியல. அதான் ஆஸ்பத்திரி வரைக்கும் அவன் பின்னாடியே வந்தேன். ஆஸ்பத்திரியில விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரவுன் சட்டக்காரன் டாக்டர் ஆதின்னு தெரிஞ்சது. ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சா டாக்டரோட ஊர் சுத்தணுமா? அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன். அவனோட உனக்கு என்ன பழக்கம்? இத பாரு, பணக்காரங்க சகவாசம் எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியுமா உனக்கு? அதுவும் ஒரு வயசு பொண்ணு. நீ அவன் கூட பழகிட்டு இருக்கியே, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் என்ன நோக்கத்தோட உன்கிட்ட பழகுறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆதிய பத்தி தப்பா பேசாதீங்க. ஆதி என்னோட ஃப்ரெண்ட். அவன் கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க. நான் மட்டும் பேசல, அந்த ஆஸ்பத்திரியில எல்லாருமே பேசுறாங்க. சிரிப்பா சிரிக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்ததுன்னு தெரியுமா? போதும்பா. முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க பார்த்த அந்த பிரவுன் சட்டக்காரன் ஆதி இல்ல, அந்த அர்ஜுன். ஏற்கனவே வந்து பொண்ணு பார்த்துட்டு போனானே, அந்த அர்ஜுன் தான் காலையில என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. என்ன மாட்டிக்கிட்டு தான் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறியா? நான் தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உங்க அக்கா மாதிரி எங்க மான மரியாதையை வாங்காம இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடு. இல்லனா எங்க யாரையும் உயிரோட பார்க்க முடியாது. அட கடவுளே, அக்கா சம்மதிக்கலனா அப்பா என்னையும் விஷம் வச்சு கொண்டுடுவாரா? மதி, நீ வரதுக்கு முன்னாலேயே நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன்டி. ஆனா அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு மதி. வேற வழியே இல்லடி. நீ அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோடி. மதி எதுக்கு இந்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கா? யார் இவரு? என்ன மதி, யாரோ ஒருத்தர் போட்டோ அனுப்பி வச்சிருக்க. யார் அவரு? அவர்தான் எங்க அப்பா எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள. என்னடி சொல்ற? பார்க்க வயசானவர் மாதிரி இருக்காரு. அவரா மாப்பிள்ள? என்னடி உங்க அப்பா இப்படி ஒரு மாப்பிளைய பாத்திருக்காரு? எல்லாம் என்னோட விதி. எனக்கு இப்படிதான் வாய்க்கும். சேச்சா, உனக்கு என்னடி குறைச்சல்? உனக்குன்னு ஒருத்தன் எங்கேயோ இருப்பான். ஏன் நம்ம பக்கத்துல கூட இருக்கலாம். அத நாம தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நீ உன் அப்பா பாக்குற மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை நீயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. அவர்கிட்ட போல்டா எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல, எனக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிளைய பாருங்கன்னு சொல்லு. இன்னும் கட்டாயப்படுத்தினா என்கிட்ட சொல்லு, நான் வந்து பேசிக்கிறேன். ஏற்கனவே அந்த அர்ஜுன் பொண்ணு பார்க்க வந்தப்போ எங்க அப்பா கிட்ட நீ பட்ட அவமானம் போதும் மகள். உனக்கு தெரியுமா, இந்த பிரச்சனை கூட அர்ஜுனால வந்ததுதான். ஏன் அவன் என்னடி பண்ணா? அவன் தான் உன்னை கட்டிக்கிறதுக்கு தவம் கிடக்குறானே. இப்ப நீ போட்டோல காட்டின மாப்பிளைக்கு அவன் 1000 times பெட்டர். அது இல்ல மகள். காலையில நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது
அர்ஜுன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால அவனை பார்த்துட்டு எங்க அப்பாவும் ஹாஸ்பிடல் வரைக்கும் பின்னாடியே வந்திருக்காரு. அவர் அர்ஜுனை சரியா பார்க்காம அதே கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்த ஆதியை பார்த்து தப்பா நினைச்சிட்டாரு. அந்த கோவத்துலதான் அவர் இப்படி ஒரு மாப்பிள்ளை போட்டோவை காட்டி என்ன கட்டாயப்படுத்துறாரு. உங்க அப்பாவோட கதையை கேட்டா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்னதான் தப்பா நினைச்சாலும் அதுக்காக பெத்த பொண்ணுக்கு இப்படியே மாப்பிள்ளை பாப்பாங்க? பொண்ணோட அழகுக்கும் திறமைக்கும் ஏத்தவனை பார்க்க முடியாத ஒரு அப்பா மேல எந்த பொண்ணுக்கு தான் நம்பிக்கை வரும்? தப்பா நினைக்காதடி. இவராலதான் உங்க அக்கா ஓடி போயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்க அப்பா ஏதோ மனவியாதி வந்த மாதிரி நடந்துக்கிறாருடி. அவரை வெறும் மருந்து மாத்திரையாலெல்லாம் சரி பண்ண முடியாது. ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். கவலைப்படாத மதி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன் வாழ்க்கை வீணாக நான் விட மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி, நான் பாத்துக்கிறேன். சரி மகள், பாய். வா ஆதி, கல்யாண தேதி குறிக்கிறதுக்காக ஜோசியர் வரப்போறாருடா. அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாட்டி. பாட்டி, இது நடக்கக்கூடாது. எப்படியாவது இதை நிறுத்தணும் பாட்டி. ஏதாவது பண்ணுங்க. ஆதி, இதுக்கு ஒரே வழி நீ உன் அம்மா கிட்ட மகிழினிய பத்தி ஓப்பனா பேசுறதுதான். நீயும் இதுவரைக்கும் பேசல. உங்க அம்மாவும் ஜோசியரை வச்சு நாள் குறிக்கிற அளவுக்கு வந்துட்டா. ஸ்வேதாவும் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கா. இந்த நெருக்கடியான நேரத்துல என்னப்பா பண்ண முடியும் சொல்லு? தம்பி, தம்பி, இந்த பாட்டியால வீல் சேர்ல இருந்து கீழே விழுற மாதிரி நடிக்க தான் முடியும். அதை தாண்டி வேற எதுவும் முடியாது. உனக்கு என்ன, இந்த நாள் குறிக்கிற சமாச்சாரத்தை நிறுத்தணும், அவ்வளவுதானே? அதுக்கு தான் தங்க கம்பி அகிலாண்ட நாயகன் நான் இருக்கேன். கூட பிறந்த தம்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். டே, இந்த பிரச்சனை எல்லாம் அண்ணன் பாத்துக்கிறேன். விடுற எதுக்குறான் அண்ணே, நான் மறுபடியும் சொல்றேன், இது என் வாழ்க்கை பிரச்சனை. நீ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத.